Go and tell somebody Jesus. Mission Movement. போய் சொல்லுங்கள் இயேசுவை. அர்ப்பணி இயக்கம். யார் நமது காரியமாய் போவான்? அறுப்பு மிகுதி. என் இந்தியா என் தேவாதி தேவனுக்கே என்ற தாகத் தேடலுடன் தேடி அலைவோரின் எழுச்சி சங்கமமே போய் சொல்லுங்கள் அருட்பணி இயக்கமாகும். Go and tell somebody. அலுவலக முகவரி Go and tell somebody Missionary Movement, plot number 81, Bharati Nagar 5, KTC Nagar North, Tirunelveli, 627011. Cell 9941 24213. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவின் திருச்சபையானோரே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவரா, இன்னும் நேமியம் கருணை நிலை வரமுண்டு நிதம் துதி என் மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகமுபாயமாய் நீங்கிவிடும், என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பும். கர்த்தரின் பிரதான கட்டளையை சிரமேற்கொண்டு இதுவரை இந்திய தேசத்தின் சேவை தேவை மிக்க வட இந்திய மாநிலங்களில் பணி நடைபெற்று வருகிறது. குஜராத்தில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும், பீகார், ஒரிசாவில் 7 மக்களினத்தவர் மத்தியிலும் Go and tell somebody அருட்பணி இயக்கம் ஊழியங்களை செய்து வருகிறது. திருச்சபை நிறுவும் பணி. ரட்சிப்பின் செய்தியால் ஆட்கொள்ளப்பட்டு மீட்கப்பட்ட மக்கள் திருச்சபையாகிய மந்தையில் சேர்க்கப்பட்டு ஒன்று கூடி ஆராதிக்க, வேதத்தை கற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய போதனைகளைப் பெற ஆலயங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஆலயம் இல்லாத இடங்களில் சபையாக வீடுகளில் கூடியும் மரத்தினடியில் கூடியும் தேவனை ஆராதித்து வருகின்றனர். ஆலயங்கள் இல்லாத இடங்களில் ஆலயங்கள் எழுப்பப்பட ஜெபிப்போம், உதவி செய்வோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நல்ல நாளின் காலை வேளையிலே Go and tell somebody Jesus என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற வேத புத்தகத்தின் சத்திய வசனங்களை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் தேவன் கொடுத்த இந்த நல்ல தருணங்களுக்காக அவருக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். இந்த காலங்கள் குறிப்பாய் லெந்து காலங்களை ஆரம்பிக்க இருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் இப்படிப்பட்ட காலங்களை ஆண்டவர் நமக்கு ஈவாக தந்து வருகிறார். இப்படிப்பட்ட விசேஷித்த காலங்களிலே விசேஷித்த காரியங்களை
அறிந்து கொள்ளும்படியாய் தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கும் இந்த வேத புத்தகத்திற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். உமது வசனம் என் பாதைக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சவுமாய் இருக்கிறது என்ற வேத வசனத்தின்படி வசனமாகிய வெளிச்சத்தை அனுதினமும் அதிலே நடந்து செல்லும் அனுபவங்களை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த லெந்து காலங்களை குறித்த ஒரு சில காரியங்களை இந்த நாளிலே சிந்திக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. லெந்து காலங்கள், உபவாச காலங்கள், தபசு நாட்கள் என்று அழைக்கப்படும் இந்த நாட்கள் ஞாயிறு நீங்களாக 40 நாட்களும் ஞாயிறு சேர்த்து 46 நாட்களும் இந்த லெந்து காலங்களாக அனுசரிக்கப்படுகிறது. உபவாச காலங்கள் என்று சொல்லப்படும் இந்த காலங்கள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே துளிர் விடும் காலங்கள் என்ற பெயரை பெற்றிருக்கிறது. ஒரு மரமானது துளிர் விடும் காலத்திற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக அது இலை உதிர் காலத்தை சந்தித்தாக வேண்டும். இலையுதிர் காலத்தை சந்திக்காத எந்த மரமும் துளிர்விடும் காலங்களுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. ஒரு நாளிலே தன்னிலே காணப்படும் காய்ந்த பழுப்பான இலைகளை மொத்தமாய் உதிர்த்து தள்ளிவிட்டு மொட்டையாய் யாரும் பார்க்க விரும்பாத ஒரு கோலத்திலே ஒரு மரம் நின்றால் மாத்திரமே அதன் பின்பாக அதிலே துளிர் விடுவதற்கான ஆயத்தத்தை ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஒரு மரமே துளிர்விடும் காலத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமானால் தன்னிலே காணப்படும் காய்ந்த பழுப்பான இலைகளை உதிர்த்தாக வேண்டும் என்ற நிலைமையிலே கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே துளிர்விடும் காலத்துக்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் அதற்கு முன்பாக இந்த இலை உதிர் காலங்களை சந்தித்தாக வேண்டும். இலை உதிர் காலங்களை சந்திக்க விரும்பாத யாரும் துளிர்விடும் காலங்களுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே இலை உதிர் காலம் என்றால் நம்மிலே காணப்படும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒவ்வொன்றாய் உதிர்த்துவிட்டு ஒரு நாளிலே மொட்டையாய் நிற்கும் அனுபவம் வேண்டும். இன்று மனம் மாற வேண்டிய காலங்கள், மனம் வருந்த வேண்டிய காலங்கள், திருந்த வேண்டிய காலங்கள். திருந்துவதற்கு அவசியமில்லாத யாரும் எங்கும் இல்லை. எல்லோரிலும் திரும்ப வேண்டிய கணக்கற்ற காரியங்கள் உண்டு. மனம் திரும்ப வேண்டிய கட்டாயம் உண்டு. எனவே இலை உதிர் காலமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை உதிர்த்த பின்பாக ஒரு துளிர்விடும் காலங்களுக்காக பிரவேசிக்க முடியும். இந்த காலங்களிலே அப்படியாக அதை பயன்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். உபவாசம் என்ற வார்த்தை இந்த லெந்து காலங்களிலே மிக அதிகமாக பயன்படுத்தப்படும் வார்த்தை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உபவாசம் என்ற வார்த்தையின் நேரடி விளக்கம் அல்லது பொருள் அல்லது அர்த்தம் சாப்பிடாமல் இருத்தல் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். உபவாசம் என்றால் சாப்பிடாமல் இருத்தல். இது ஒரு புறமான விளக்கமாகும். மறுபுறம் வார்த்தையிலேயே வேறொரு விளக்கமும் அடங்கி இருப்பதை நாம் பார்க்கிறோம். உபவாசம், வாசம் என்பது ஒருபுறம் மனம் என்று பொருள், மறுபுறம் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே என்று பாடுகிறோமே அந்த வாசம், அதாவது தங்கி இருத்தல் என்று பொருள். உபவாசம், உப என்பதன் பொருள் தலைவர் ஒருவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு உபதலைவரும் இருக்கிறார். உபதலைவருடைய பணி தலைவரோடு இணைந்து தலைவருக்காக காரியங்களை செய்வதாகும். அவர்தான் உபதலைவர். அதுபோல வாசம் என்பது எனக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவர். உபவாசம் என்பது அவருக்காக நான் அவரோடு இணைந்து அவருக்காக காரியங்களை செய்யும் காலம் என்று
அழைக்கப்படுகிறது. ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாய் காரியங்களை செய்ய வேண்டிய காலங்களை உபவாச காலங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த உபவாச காலங்கள் வேதத்திலே பல இடங்களிலே இந்த 40 என்ற வார்த்தை மிக அதிகமாக பயன்படுத்தப்படுவதை பார்க்கிறோம். பல இடங்களிலே 40 என்ற வார்த்தை இடம்பெற்று அதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக வலியுறுத்தப்படுகிறது. இரவும் பகலும் 40 நாள் பெருமழை பெய்ததை நாம் அறிந்திருக்கிறோம். கானானை வேவு பார்க்க சென்றவர்கள் 40 நாட்கள் வேவு பார்த்தார்கள் என்று வாசிக்கிறோம். மோசே இரவும் பகலும் 40 நாட்கள் கர்த்தரின் சமூகத்திலே விழுந்து கிடந்தான் என்று வாசிக்கிறோம். கோலியாத் காலையிலும் மாலையிலும் 40 நாட்கள் வந்து இஸ்ரவேலின் படைக்கு முன்பாக நின்றான் என்று பார்க்கிறோம். எலியா இரவு பகலாய் 40 நாள் போஜனத்தின் பலத்தினால் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று வாசிக்கிறோம். யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 நாட்கள் வரைக்கும் சுமக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். 40 நாட்களிலே நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று வாசிக்கிறோம். இயேசு 40 நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். இப்படியாக 40 நாட்களின் முக்கியத்துவம் கணக்கற்ற இடங்களிலே இடம் பெறுவதை பார்க்கிறோம். அதை போலத்தான் இந்த லெந்து காலங்களை நாம் 40 நாட்களாக அனுசரிக்க அழைக்கப்படுகிறோம். இந்த காலங்கள், இந்த உபவாச காலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று வேத வசனத்தின் அடிப்படையிலே பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்திலே இந்த உபவாச காலங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 58 3ஆம் வசனம் முதல், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளையெல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தை உடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். ஆங்கிலத்திலே டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் என்று எழுதப்படுகிறது. செய்ய வேண்டியவை, செய்யக்கூடாதவை. அநேக இடங்களிலே செய்யக்கூடாத காரியங்கள் முதலிலே இடம்பெறுவதை பார்க்கிறோம். உபவாச காலங்களிலே நீங்கள் எப்படி உபவாசம் இருக்கக்கூடாது என்பதை வேதம் முதலாவதாக கற்றுத்தருகிறது. இந்நாளில் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். ஒருவேளை ஒரே வார்த்தையிலே இதை அடக்கி இப்படியாக வாசிக்கிறோம். மேலே பல காரியங்களை நாம் வாசித்தாலும் கடைசியாக இந்நாளில் நீங்கள் உபவாசிக்கிறது போல உபவாசியாதிருங்கள். இன்று இந்த உபவாச காலங்கள் எப்படி அனுசரிக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். காலம் காலமாய் பலவிதமான பழக்க வழக்கங்கள், மரபுகள், சம்பிரதாயங்கள் இவை இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது, அனுசரிக்கப்படுகிறது. விசேஷித்த கூட்டங்கள், ஆவிக்குரிய கூட்டங்கள், உபவாச ஜபங்கள், ஒரு வாரம், ஒருவேளை அதற்கு அதிகமாக, ஒரு சில இடங்களிலே 40 நாட்கள் உபவாசம் என்று பல நிலைகளிலே இந்த 40 நாட்கள் உபவாசத்தை திருச்சபை, திருமண்டலம், கிறிஸ்தவம், கிறிஸ்தவர்கள் அனுசரித்து வருவதை நாம் பார்க்கிறோம். இந்த 40 நாட்களிலே
ஒரு சில காரியங்களை வெறுத்து ஒருத்து நம்மை விட்டு விலக்கி வைப்பதையும் பார்க்கிறோம். ஒருவேளை இவையெல்லாம் சரியா தவறா என்ற கேள்விக்கு இடமில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், இந்நாளில் நீங்கள் உபவாசிக்கிறது போல உபவாசியாது இருங்கள். ஏன்? கொலோசியர் 2:8 இப்படியாக வாசிக்கிறோம், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் எவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் கணக்கற்ற காரியங்கள் இதிலே சொல்லப்பட்டது போல லௌகீக ஞானத்தினால் மாயமான தந்திரத்தினால் செய்யப்படும் காரியங்கள். இவைகள் உலக வழிபாடுகளை பற்றினதே அல்லாமல், பாரம்பரிய நியாயத்தை பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. மிக தெளிவாய் எழுதப்பட்ட வேத வசனங்கள். எனவேதான் இந்நாளில் நீங்கள் உபவாசிக்கிறது போல உபவாசியாது இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பல காரியங்களை வெறுக்கலாம், ஒறுக்கலாம், தவிர்க்கலாம், விட்டுவிடலாம். இவை அனைத்தும் 40 நாட்கள் மாத்திரம் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளாக நடத்தப்படுவதை நாம் பார்க்கிறோம். எளிதான உதாரணத்தை சொல்ல முடியும். இந்த 40 நாட்களிலே அநேக கிறிஸ்தவ குடும்பங்களிலே நான் வெஜிடேரியன் எடுப்பதில்லை. சிக்கனோ மட்டனோ மீனோ சாப்பிடுவதில்லை. ஒரு சில பெண்கள் தலையிலே பூ வைத்துக் கொள்வதில்லை. ஒரு சில ஆண்கள் சிகரெட் குடிக்கும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த 40 நாட்களிலே சிகரெட் குடிப்பதில்லை. ஒருவேளை மது அருந்துபவர்கள் கூட 40 நாட்களிலே மது அருந்துவதை நிறுத்தி வைக்கிறார்கள். இப்படி பல காரியங்களை சொல்லலாம். 40 நாட்கள் மாத்திரம் நிறுத்திவிட்டு 41வது நாளில் எல்லாவற்றையும் சேர்த்து திரும்ப ஆரம்பிப்பதையும் நாம் பார்க்க முடியும். எனவேதான் வேதம் சொல்கிறது, இந்த காரியங்கள் எல்லாம் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றி செய்யப்படும் காரியங்கள். இவை கிறிஸ்துவை பற்றினது அல்ல. அதை புரிந்து கொண்டு உபவாசம் என்பது நான் சாப்பிடாமல் இருப்பதனால் மாத்திரம் நான் அனுசரிக்கிறேன் என்று சொல்ல முடியாது. அது உலக வழிபாடு, கிறிஸ்துவை பற்றியது அல்ல. நான் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்பதையும் வேதத்திலே வாசிக்கிறோம். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாளனை போல் ரட்டிலும் சாம்பலிலும் படுத்து கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாய் இருக்குமோ? அதாவது இந்த நாட்களிலே அனுசரிக்கப்படும் மனுஷருடைய பாரம்பரிய காரியங்கள் எனக்கு உபவாசமாய் இருக்குமோ, எனக்கு பிரியமான உபவாசமாய் இருக்குமோ என்று ஆண்டவர் கேள்வி சொல்லி கேட்டுவிட்டு, இதையா உபவாசம் என்றும் கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய்? சொல்லி கொண்டிருக்கும் சமுதாயத்தை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், இதையா எனக்கு பிரியமான உபவாசம் என்று நீ சொல்லுவாய்? இல்லை. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனை உனக்கு ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். நீங்கள் செய்யும் காரியங்கள் எனக்கு பிரியமான உபவாசமாக இருக்குமோ என்ற கேள்வியை கேட்ட பின்பாக ஆண்டவர் தமக்கு பிரியமான உபவாசம் என்ன என்பதை தெளிவாய் விளக்கமாய் சொல்வதை வாசிக்க கேட்டோம். ஒருவேளை ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட
6ஆம் வசனத்தின் அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும் என்ற காரியத்தின் பொருள் சற்று கடினமாக புரிவதற்கு கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த வசனமாகிய 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் மிக எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்பதை மறுக்க முடியாது. பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இரு. இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார். இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று வேதத்திலே ஆணித்தரமாய் எழுதப்பட்டிருந்தும் இத்தனை ஆண்டுகால உபவாச நாட்களை கடந்து வந்த நம்மில் எத்தனை பேர் கடந்த நாட்களிலே கடந்த ஆண்டிலே இந்த உபவாச காலங்களை ஆண்டவருக்கு உகந்த உபவாச காலங்களாய் அனுசரித்தோம்? விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை தவிர யாரும் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் இருக்கவில்லை என்பதை இந்த நாளிலே புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 46 நாட்களும் ஒருவேளை திருச்சபை பல ஒழுங்குகளை வகுத்து தந்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெறுவதற்கு பல வழிகளை கொடுத்தாலும் வேத வசனத்தின் அடிப்படையிலே செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவருக்கு உகந்த உபவாசத்தை அனுசரிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருந்தும் அதை செய்யாமல் போன மிகப்பெரிய தவறை இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவரோடு இணைந்து இசைந்து அவருக்காக காரியங்களை செய்ய வேண்டும் என்று உபவாசம் பொருள் கொண்டாலும் அதே வேளையிலே இன்று ஆண்டவரோடு இந்த நாட்களிலே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆழமாய் வளர்ந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தரப்பட்ட இந்த காலங்களிலே அதை திருச்சபையும் கிறிஸ்தவமும் கிறிஸ்தவர்களும் கடைப்பிடிக்கும் இந்த காலத்திலே ஒரு காரியத்தை மறந்து விடுவதை இந்த நாட்களிலே நினைவுபடுத்த உங்களுக்கு விரும்புகிறேன். ஆண்டவரோடு இணைந்து இசைந்து வாழும் காலங்கள் உபவாசம், அதோடு நிறுத்திவிடாதபடி என்னோடு இருப்பவர்களோடும் நான் இணைந்து இசைந்து வாழ வேண்டிய காலங்கள் தான் இந்த உபவாச காலங்கள். என் ஆண்டவரோடு மாத்திரம் நான் இணைந்து இசைந்து வாழ்ந்து விட்டேனானால் அதிலே முழு பலனும் இல்லை என்பது மறுக்க முடியாத உண்மை. இன்று திருச்சபை வகுத்து கொடுத்திருக்கும் அனைத்து ஒழுங்குகளும் ஆண்டவரோடு இணைந்து இசைந்து வாழ்வதற்கான பல அனுசரணைகள், பல வழி வாய்க்கால்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து பெருகுவதற்காக இந்த லெந்து காலங்களை இப்படியெல்லாம் பயன்படுத்த வேண்டும், அவரோடு இணைந்து இசைந்து வாழ்வதற்கு என்று கொடுக்கப்படுகிறது. ஆனால் என்னோடு இருப்பவர்களோடும் நான் இணைந்து இசைந்து வாழ வேண்டும் என்பதை இந்த நாளிலே வேதம் ஆணித்தரமாய் வலியுறுத்துகிறது. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 42ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம்: முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவ ஆலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. எப்பொழுது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது? எவைகளை நினைக்கும் பொழுது? முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்த அந்த அனுபவத்தை நினைக்கும் பொழுது. ஆசரிப்பின் நாட்களிலே, அது பண்டிகையாயிருந்தாலும் சரி, லெந்து காலங்களாயிருந்தாலும் சரி, விசேஷித்த நாட்களை ஆசரிக்கும் பொழுது என்னோட கூட இணைந்து நான் நடக்கும் அனுபவம், என்னோடு இருப்பவர்களோடு இணைந்து இசைந்து நடக்கும் அனுபவம். என்னோட இருப்பவர்கள் யார்? என் ஜனம், என் பெற்றோர், என் வாழ்க்கை துணை, என் பிள்ளைகள், என் கூட பிறந்தோர். இவர்கள்
என்னோடு இருக்கிறார்கள். இவர்களோடு நான் இணைந்து இசைந்து வாழ வேண்டிய காலங்கள் இந்த லெந்து காலங்கள். இன்று குடும்பங்களிலே இப்படி இணைந்து இசைந்து வாழும் அனுபவம் எந்த அளவுக்கு இருக்கிறது, எத்தனை பின்தங்கி குடும்பங்கள் காணப்படுகிறது என்பதை நாம் தெள்ளத் தெளிவாய் அறிந்திருக்கிறோம். எனவேதான் இந்த உபவாச காலங்களிலே ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்ப்பது, பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடு என்று நிறுத்திவிடவில்லை. உன் மாம்சமானவனை கண்டால் உன்னை ஒழிக்காமல் இரு. எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு பசி உள்ளவனுக்கு தாராளமாய் பகிர்ந்து கொடுத்து விட்டு, துரத்துண்ட சிறுமையானவர்களை கூட வீட்டிலே சேர்த்து கொண்டு, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரமும் கொடுத்து விட்டு, உன் மாம்சமானவனுக்கு உன்னை நீ ஒழிப்பாயானால் அது எனக்கு உகந்த உபவாசமாய் இருக்க முடியாது. எல்லா காரியங்களையும் செய்துவிடலாம், என்னோடு இருப்பவர்களோடு நான் இணைந்து இசைந்து வாழ்ந்தாக வேண்டும். இந்த காலங்களிலே சொந்தம் பந்தம் உறவுகள் இன்னும் பலப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் நேசிக்கும் அந்த மிகப்பெரிய மனப்பான்மை வளர வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். குடும்பங்களிலே சமாதானம் நிலவ வேண்டும். இப்படிப்பட்ட காலகட்டங்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லி நிறைவு செய்யும் பொழுது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே. இதை தெளிவுபடுத்துவதற்கு, ஒரு கிராமத்திலே ஒரு குடும்பத்தின் 2 பிள்ளைகள் வாழ்கிறார்கள். 2ம் சகோதரர்கள். மூத்தவன் வசதியாக வாழ்கிறார், இளையவன் வசதி குறைவோடு வாழ்கிறார். மூத்தவனுக்கு சொத்து பத்து பந்தம் ஏராளம், ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. இளையவன் மிக கஷ்டத்தோடு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறான். ஒரு நாள் எதிர்பாராத விதத்திலே ஒரே தெருவிலே எதிரும் புதிருமாக இருவரும் வருகிறார்கள். ஒரு முனையிலிருந்து மூத்தவன் வருகிறார், மறுமுனையிலிருந்து இளையவர் வருகிறார். தூரத்தில் வரும்பொழுதே மூத்தவன் இளையவரை பார்த்து விடுகிறான். யோசிக்கிறான், இவனை நாம் கடந்து சென்றால் தன்னுடைய வறுமையை சொல்லி நம்மிடம் புலம்புவான். அதை தவிர்ப்பதற்காக மூத்தவன் பக்கத்து சந்து வெளியாய் தன் பாதையை மாற்றிக்கொள்வான். இதைத்தான் வேதம் சொல்கிறது, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே, உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காதே. யாருக்கு கொடுத்தாலும் நல்லதுதான். சம்பந்தமே இல்லாத நபருக்கு உதவி செய்வது மிகச் சிறந்தது, அது ஆண்டவருக்கே செய்வது. ஆனால் அதோடு நிறுத்திவிட்டால் ஆண்டவருக்கு உகந்த உபவாசம் செய்வதாக எடுத்துக்கொள்ள முடியாது. நம்மோடு இருப்பவர்களையும் நாம் நேசித்தாக வேண்டும். எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் சொல்லி நிறைவு பெறும் காரியங்கள், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுப்பதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனவே ஆண்டவர் சொன்ன 3 காரியங்களையும் கடைப்பிடித்து விட்டு 4வது காரியத்தை நான் கைவிட்டு விடுவேனானால் முக்கால் கிணறு தாண்டிய கதைதான். முழு கிணறும் தாண்டினால்தான் அந்தப்புறம் போய் சேர முடியும், இல்லாவிட்டால் கிணற்றுக்குள் தான் விழ வேண்டும். செய்யும் அத்தனை காரியங்களும் பலனற்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எப்பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கும் காரியங்களை முழுமையாய் செய்ய நம்மை அர்ப்பணிக்காமல் நிறைவேற்றாமல் இருந்தால் நிச்சயமாக அது முழு கிணறு தாண்டும் அனுபவத்தை நமக்கு தர முடியாது. எனவே பிரியமானவர்களே, இந்த லெந்து காலங்கள், உபவாச காலங்கள், தபசு நாட்கள், கிறிஸ்தவருடைய வாழ்வின் துளிர்விடும் காலங்கள் ஒரு அர்த்தமுள்ள காலங்களாய், என் ஆண்டவரோடு நான் கொண்ட தொடர்பும் அவரோடு இணைந்து இசைந்து வாழும் அனுபவத்தோடு நான் மன நிறைவு கொள்ளாதபடி என்னோடு இருக்கும் என் ஜனம், என்
மக்கள், என் குடும்பம், என் பெற்றோர், என் வாழ்க்கை துணை, என் பிள்ளைகள் என்று என்னோடு இருப்பவர்களோடும் இணைந்து இசைந்து வாழும் நல்ல அனுபவங்களை நமக்கு தர நம்மை ஆண்டோடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய வேத வசனங்களின்படி வாழ்வதன் மூலமாய் உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.